everyone, welcome back to my channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா effective rate of interest அதான் பார்க்க போறோம். First effective rate of interest அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். Effective rate of interest when compounding periods are different. அதாவது என்ன சொல்றாங்கன்னா compounding periods வந்து டிஃபரண்டா இருந்துச்சுன்னா இந்த effective rate of interest வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ investment period is 1 year. Amount invested are 1 but compounding periods are different. அதாவது investment period வந்து 1 year amount invested are different are 1. அதாவது amount invest பண்ணது 1 but compounding periods வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த effective rate of interest வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம். Now Miss Pravina invested rupees 1 lakh for 7 years at an interest rate of 8% per annum. Find out the interest on investment if the interest is compounded yearly, semi-annually, quarterly, monthly. அதாவது பிரவீனா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh எத்தனை வருஷத்துக்கு 7 இயர்ஸ்க்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 8% per annum. இப்போ ஃபைண்ட் அவுட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இயர்லி, செமி ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லி. இப்போது பி பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakh, என்னங்கிறது இயர் 7 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஓகேவா? இப்போ இயர்லிக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. அதில் வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம், ஃபார்மில் வந்து I = P × 1 + R whole power n into 1 minus p. ஓகேவா? இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1 lakh இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8% per annum. இப்போ 8% என்னது 0.08. பார்ப்பாங்க 8 divided by 10 sorry 8 divided by 100 0.08. இப்போ 0.08 போட்டாச்சு. மேலே வந்து n வந்து எவ்வளோ 7 இன்ட்டு 1 ஃபார்முலா, அதாவது மைனஸ் 1 lakh வருது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 71.382 வரும். ஓகேவா? சாரி, இது 71.382 இல்லை, 71,382. ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். அடுத்து செமி ஆனுவலிக்கு. இப்போ செமி ஆனுவலிக்கு I = P × 1 +, இப்போ இங்கே வந்து செமி ஆனுவல்னா ஆஃப் இயர்லின்னு அர்த்தம். அப்போ by 2 என்னுக்கு வந்து இன்ட்டு 2 அப்படின்னு வரும். மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் P வந்து எவ்வளோ 1 lakh 1 + ஆறுங்கிறது என்னது 8% அந்த இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா 0.08 டிவைடட் பை 2. என்னங்கிறது என்னது 7 + 7 2s are 14 minus 1 lakh. இப்போது இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோன்னா உங்களுக்கு 73,167 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லிக்கு இன்ட்ரெஸ்ட் = P × 1 + R/4 whole power n × 4 minus P. அதே போல் இங்கே 1 lakh இன்ட்டு 1 + 0.08 டிவைடட் பை 4 whole power 28 minus 1 lakh. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் இந்த அமௌண்ட்டு. அடுத்து மந்த்லிக்கு வந்து R/12 வரும். இங்கே மேலே n × 12. அந்த மாதிரி நம்ம இங்கே சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் = 74,747. இந்த சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ஆன்சர்னு. ஓகேவா?